Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு ஸ்பைசியா டேஸ்டியான chicken 65 பிரியாணி பண்ண போறோம். chicken 65 பண்ண தேவையான பொருட்கள்: chicken 1/2 கிலோ, தயிர் 3 ஸ்பூன், மிளகாய் பொடி 3 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், மிளகு பொடி 3 ஸ்பூன், ஜீரக பொடி 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன், முட்டை 1, கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு மிக்சிங் பவுலில் தயிர், மிளகாய் பொடி, கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், முட்டை, மிளகு பொடி, ஜீரக பொடி, லெமன் ஜூஸ், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் சிக்கன் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் 3-4 மணி நேரத்துக்கு மூடி வச்சுருங்க. அப்போ தான் சிக்கன் மசாலாவில் ஊறி நல்லா டேஸ்ட்டாக வரும். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியே எடுத்துடலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. எல்லா சிக்கன் பீஸையும் லைட்டாக திருப்பி விடுங்க. நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி பண்ணலாம். பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 1 கிலோ, வெங்காயம் 7 மீடியம் சைஸ்ட், தக்காளி 6, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன், பச்சை மிளகாய் 5, பிரியாணி இலை 4, லவங்கம் 5, சோம்பு 1 ஸ்பூன், சிவப்பு மிளகாய் பொடி 3 ஸ்பூன், பிரியாணி மசாலா 3 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன், புதினா, கொத்தமல்லி, ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன், சர்க்கரை 1/2 ஸ்பூன், ஆரஞ்சு ஃபுட் கலர் 1/2 ஸ்பூன். இதுக்கு பதில் நீங்கள் குங்குமப்பூவும் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட உப்பு, நெய் இல்லைன்னா எண்ணெய் 1 ஸ்பூன், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பிரியாணி இலை, மிளகு, லவங்கம், நட்சத்திர சோம்பு, பட்டை எல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி வச்சு வேக விடுங்க. அரிசி 80% வெந்தால் போதும். இந்த அளவுக்கு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். பேன் சூடு பண்ணி எண்ணெய், லவங்கம், பிரியாணி இலை, சோம்பு, பட்டை,
பச்சை மிளகாய், வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா வதங்கி இருக்கு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி இருக்கு. இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, ஏற்கனவே அரிசியில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சிவப்பு மிளகாய் பொடி, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா வதங்கி இருக்கு. இப்போ புதினா சேர்த்துக்கலாம். ½ ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. கடைசியாக ½ ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவியை தனியாக எடுத்துருங்க. நம்ம வேக வச்ச பாஸ்மதி அரிசியை மசாலாவோடு சேர்த்துக்கலாம். சாதம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா லெவல் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் ஆரஞ்சு கலர், கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் 65 சேர்த்துக்கலாம். திரும்பவும் மசாலா கிரேவி,
பாஸ்மதி அரிசி, கொத்தமல்லி, எண்ணெய், ஆரஞ்சு கலர், சிக்கன் 65 எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சு டைட்டாக தம் பண்ணிவிடுங்க. இதுக்கு நீங்கள் பிளேட், காட்டன் துணி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டைட்டாக கவர் பண்ணதுக்கப்புறம் மேலே சூடான தண்ணி வச்சு 20 நிமிஷம் தம் பண்ணுங்க. இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. பொறுமையாக ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோதான், ஸ்பைசியாக நல்ல டேஸ்டியான சிக்கன் 65 பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த சூப்பரான தம் பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இண்டியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.